வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு HTML இருக்க ரொம்ப பேசிக்கான டேக்ஸ் என்னென்னலாம் ஒரு HTML பேஜுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய டேக்ஸ் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாம் வந்து ஹெட் பார்த்தோம், டைட்டில் பார்த்தோம், பாடி பார்த்தோம். இந்த ஹெட் டேக் அப்படின்றது நம்மளுக்கு வந்துட்டு மேண்டேட்ரி கிடையாது HTML5க்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி வந்து அது ஒரு மேண்டேட்ரி டேக்காக நம்மளுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஹெட்டிங் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி நான் க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்னா H1 எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு H1லேருந்து H6 வரைக்கும் எனக்கு காட்டுது. ஸோ H1 தான் வந்து இருக்கலே ஹையஸ்ட் ஃபாண்ட் சைஸ், அதே மாதிரி H6 அப்படின்றது என்னோட லோவஸ்ட் சைஸ். ஸோ இப்போ H1 மை ஃபர்ஸ்ட் HTML அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதே மாதிரி நாம் வந்துட்டு க்ளோஸ் டேக் போட்டுக்குவோம். இப்போ அதே மாதிரி H1, H2, H3, H4 இருக்குது. ஸோ இப்போ நாம் வந்து H1 அடுத்து H3 பார்ப்போம். நம்ம வந்து ப்ரௌசரில் எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படின்றத வச்சு நாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து H3, இப்போ அதே மாதிரி நான் வந்து H6 கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இது நம்மளுக்கு ப்ரௌசரில் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா H1 வந்து எனக்கு இருக்கிறதுலே அதிகமான சைஸாக இருக்குது. H3, H6 வந்து எனக்கு இருக்கிறதுலே வந்துட்டு லோவஸ்ட். ஸோ இப்போ இந்த H1 இந்த இது வந்துட்டு H1லேருந்து H6 அப்படின்றது வந்து ஹெட்டிங் டேக். எனக்கு வந்து இப்போ நான் ஒரு ஹெட்டிங் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அது யூஸ்ஃபுல். ஆனால் இப்போ நான் வந்து ஒரு பெரிய கண்டென்ட் நான் டைப் பண்ணணும் அப்படின்னா நான் எதுக்கு போவேன் அப்படின்னா பேராகிராஃப் அப்படின்ற டேக். ஸோ அது வந்து பீன்ற ஒரு டேக் வந்துட்டு எனக்கு பேராகிராஃப் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ நான் இதில் என்ன சொல்கிறேன்னா, in this video I'm talking about basic tags. ஸோ இதுதான் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு ஹாய் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்பேஸ் வந்து இங்கே டிஃப்ளெக்ட் ஆகலை என்னோட ப்ரௌசரில். ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன ஸ்பெசிஃபைட் டேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரீன்னு ஒரு டேக். நான் எப்படி டைப் பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரியே எனக்கு வந்து ப்ரௌசரில் காட்டணும் அப்படின்னா எனக்கு வந்து ப்ரீன்னு ஒரு டேக். ஸோ PRE அதிலே நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பேராகிராஃப் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அந்த டேகை வந்துட்டு எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பேஜை பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் வந்துட்டு எனக்கு அப்படியே வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இதே வந்துட்டு இந்த லைனை வந்துட்டு நான் பிரேக் பண்ணணும் இந்த வீடியோக்கு அப்புறம் எனக்கு வந்து டாக்கிங் அபவுட் பேசிக் டேக் அப்படின்றது எனக்கு அடுத்த லைனில் வரணும் அப்படின்னா PR அப்படின்ற டேகை நான் யூஸ் பண்ணுவேன். BRக்கு வந்து பிரேக் டேக், அதாவது HTMLல வந்துட்டு எல்லாத்துக்குமே என் டேக் இருக்கணுன்ற மேண்டேட்டரி கிடையாது. சில டேக்ஸ் இருக்குது, அந்த டேக்ஸுக்கு வந்துட்டு என் டேக் கிடையாது. அதில் ஒரு டேக் வந்துட்டு நம்ம பிரேக் டேக். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த வீடியோ ஐம் அப்படின்றது ஒரு லைன்லையும் டாக்கிங் அபவுட் பேசிக் டேக்ஸ் அப்படின்ற மீதி பார்ட் வந்துட்டு நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைன்லையும் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த ரெண்டு லைனுக்குள்ளேயும் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு பிரேக் கூட இதில் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு அந்த ரெண்டு லைனுக்கு நடுவுலையுமே எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் வந்து எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் வந்துட்டு பிரேக் டேக் அப்படின்றது. அடுத்து வந்து கமெண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா ஒரு ஆங்கிள் ப்ராக்கெட், எக்ஸ்க்ளமேட்ரி, ஹைஃபன் ஹைஃபன், இங்கே வந்து என்னோட கண்டென்ட் போகும், திருப்பி ஹைஃபன் ஹைஃபன் போட்டு ஆங்கிள் ப்ராக்கெட். இப்படி இதுக்குள்ளே தான் நாம் வந்துட்டு HTMLோட கமெண்ட்ஸ் நாம் கொடுப்போம். இப்போ நம்ம ஜாவா அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா டபுள் ஸ்லாஷ் கொடுப்போம், இல்லைனா எக்ஸ்க்ளமேட்ரி ஸ்டார் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்துட்டு HTMLோட பேசிக் டேக்ஸ். நம்ம அடுத்து வரப்போகிற வீடியோவில் ஃபார்மேட் பற்றி, ஸ்டைல்ஸ் பற்றி அதெல்லாம் வந்துட்டு நாம் பார்ப்போம்.